மகாபாரதம் போரால் தொடங்கவில்லை, காதலால் தொடங்கியது. ஒரு நதியை காதலித்த மன்னனை பற்றி கேட்டதுண்டா? வாருங்கள், அந்த கதையை கேட்போம். அன்றொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு நதியை காதலித்தான். அவனின் பெயர் சாந்தனு, ஹஸ்தினாபுரத்தின் அரசன். விதி அவனை இந்த கதைக்காக தேர்ந்தெடுத்தது போல ஒரு மாலை நேரம் கங்கையின் கரையில் அவளை அவன் கண்டான். அவள் சாதாரண பெண்ணல்ல. அவளில் ஏதோ நித்தியமான ஒன்று இருந்தது, தொட்டறிய முடியாத ஒரு தெய்வீகம். அவள் கங்கை, அந்த நதியே மனித உருவில். அந்த நொடி முதல் அவன் இதயம் அவளுக்கே சொந்தமானது. சாந்தனு காதலில் ஆழ்ந்தான். ஆனால் கங்கா ஒரு நிபந்தனை வைத்தாள். நான் என்ன செய்தாலும் என்னை ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது என்றாள். அவனும் சம்மதித்தான். படைகளை ஆளும் மன்னன் காதலுக்காக மௌனத்தை தேர்ந்தெடுத்தான். சிறிது காலத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். நாடு முழுவதும் கொண்டாட்டம் பரவியது. அரண்மனை மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஆனால் கங்கா அமைதியாக இருந்தாள். அந்த இரவு அவள் குழந்தையை தூக்கி கொண்டு நதிக்கரையை நோக்கி நடந்தாள். யாரும் உணர்வதற்குள் அந்த குழந்தையை நதிக்கே அர்ப்பணித்தாள். அனைத்தையும் மன்னன் கண்டான். அவன் ஆன்மா நடுங்கியது. அவன் இதயம் சிதறியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. ஒரு தந்தையாக அவன் கண்கள் எரிந்தன. ஆனால் அவன் வாக்குறுதி அவனை கட்டி போட்டது. ஒன்றன் பின் ஒன்று 7 மகன்கள் 7 முறை மன்னன் அமைதியாக இருந்தான். ஒரு மன்னன் எவ்வளவு நாள் இப்படியே மௌனமாக இருப்பான்? ஒரு தந்தை எத்தனை நாள் தன் வேதனையை புதைத்து வைக்க முடியும்? எத்தனை நாள்? அவன் தனது வாக்குறுதியை உடைப்பானா? அல்லது இந்த மௌனமே அவனை அழித்து விடுமா? அடுத்த பகுதி உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். மேலும் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.